கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறோம். கொளத்தூர் கிறிஸ்துவின் சபை மூலமாக நடத்தப்படும் ஆரோக்கியமான உபதேசம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய அன்பான சகோதரர் கோபிநாத் அவர்கள் உங்களுக்கு தேவ செய்தியை அளித்து வருகிறார். இதை நீங்கள் பார்த்து கொண்டு வருகிறீர்கள். இந்த நாள் தொடங்கி 3 காலங்கள் என்கின்ற பாடங்களை நாம் தொடர்ந்து படிக்க போகிறோம். இதை கேட்டு நீங்கள் பயன்பெறும்படி உங்களை அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பாடத்தோடு 20 பாகங்களாக பிரித்து தரப்படும். இந்த 20 பாடங்களுக்குள்ளான கேள்விகள் பாடத்தின் முடிவிலே ஒரு பாடத்துக்காகவும் கேள்விகள் கேட்கப்படும். இந்த பிரசங்கத்தை நீங்கள் ஆரம்பத்திலிருந்து நீங்கள் கேளுங்கள். இந்த பிரசங்கத்தின் முடிவிலே 10 கேள்விகள் கேட்கப்படும். இதில் யார் சரியான பதிலை எழுதுகிறார்களோ அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர், இமெயில் அட்ரஸ், மெசேஜ் மூலமாக கூட நீங்கள் தெரிவுபடுத்தலாம். இந்த தேவ செய்தியை நீங்கள் சரியாக கவனித்து சரியான பதிலை எழுதும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துதலை சொல்லுகிறேன். மிக மகிழ்ச்சியான இந்த நேரத்தில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் உண்மையாகவே நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் சொல்லப்பட்டு வருகிற பாடங்களை நீங்கள் கவனித்து வருகிறீர்கள், ஜெபித்து வருகிறீர்கள். உங்களுக்காக மீண்டும் நாங்கள் வாழ்த்துதலை சொல்லுகிறோம். விசேஷமாக இந்த நாள் தொடங்கி நாம் ஒரு சில பாடங்களை தொடர் வரிசையாக படிக்க போகிறோம். அந்த பாடத்தினுடைய தலைப்பு 3 காலங்கள் என்கிற பாடத்தை தான் நாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கற்றுக்கொள்ள போகிறோம். இதை நீங்கள் தொடர்ந்து கவனித்து வரும்படியாக உங்களை நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். விசேஷமாக வேதத்தில் ஒரு சில எச்சரிப்புகள் நமக்கு உண்டு. 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கும்படி கடந்து செல்வோம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. இந்த வசனத்தை நீங்கள் சற்று ஆராய்ந்து பாருங்கள். முதல்ல அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயிரு. அடுத்து அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா, சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதின்னு சொன்னார். போதிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, வசனங்களை கேட்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, சத்திய வசனங்களை நிதானமாய் பகுத்து நாம் ஆராய்ந்து படிக்க வேண்டும். அப்படி நாம் நிதானமாய் பகுத்து ஆராய்ந்து படிக்காத பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்களான்னா, ஒரே உபதேசமாய் இருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்தினுடைய சட்டதிட்டங்களை ஆளுக்கு ஒவ்வொரு உபதேசமாக, ஒவ்வொரு முறைகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் இன்றைக்கி பார்க்குறோம். விசேஷமாக இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒற்றுமை இருக்கிறதா? கிறிஸ்தவத்துக்குள்ளே ஒற்றுமை இருக்கிறதா? ஒரு சபை என்று நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானா, அந்த காலத்தில் 1ஆம் நூற்றாண்டின் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு தேசங்களில், வெவ்வேறு பட்டணங்களில் சபை இருந்தது. ஆனால் எங்கே நீங்கள் போனாலும் ஒரே விதமான ஆராதனை முறை தான் அங்கே இருக்கும். ஒரே விதமாகத்தான் தேவனை தொழுது கொள்வார்கள், ஒரே விதமாகத்தான் அங்கே ஊழியம் செய்வாங்க. ஆனால் இன்றைக்கான சூழ்நிலை என்ன? ஒரு தெருவுக்கு 10 இடத்துல ஒவ்வொருவரும் தங்களுக்குன்னு ஒரு சபை அங்கே ஆரம்பித்து கொண்டாலும் அந்த 10 இடத்துலையும் 10 வித்தியாசமான ஆராதனை நடைபெறுகிறதையும் 10 வித்தியாசமான ஊழியங்கள் நடைபெறுகிறதையும் நாம் பார்க்குறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து படிக்காததும் அதை போதிக்காததும் தான் மிக முக்கியமான ஒரு காரணம். உண்மையாகவே நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால், ஒரே சபையாக இருக்க வேண்டும் என்றால், ஒரே உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், கிறிஸ்துவானவர் நமக்கு போதித்த சட்டதிட்டங்களை நாம் சரியாக கை கொள்ள வேண்டும் என்பது தான் அந்த ஒற்றுமை கொள்வதற்கான மிக முக்கியமான ஒரு அழைப்பாக அங்கே இருக்கும். ஏன்னா 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் பவுல் இப்படியாக சொல்கிறார், சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இப்போ நாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால், ஒரே சபையாக இருக்க வேண்டும் என்றால், ஒரே உபதேசத்தை இன்றைக்கு நாம் கை கொள்ள வேண்டும். இந்த ஒரே உபதேசத்தை கை கொள்வது என்பது எப்படி சாத்தியமாகும்?
இந்த பரிசுத்த வேதாகமத்தை ஆராய்ந்து நிதானித்து பகுத்து படித்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். பொதுவாக இன்றைக்கி உலகத்தினுடைய வரலாறு கூட நீங்கள் பாருங்கள். ஒரு உலகத்தை பற்றிய இந்தியாவை பற்றிய ஒரு வரலாறு தெரிஞ்சுக்கணுன்னா கூட அந்த வரலாறுகள் காலங்களாக பிரிக்கப்படுகிறத நீங்கள் பார்க்கலாம். இப்படி சொல்லுவாங்க, முன்னாடி கற்காலம், அப்புறம் உலோக காலம், இரும்பு காலம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்கள் பார்த்தீங்களான்னா அந்த மக்களுடைய சமுதாய நிலை என்ன, அந்த மக்களுடைய பொருளாதார நிலை என்ன, சமூக நிலை என்ன அப்படின்னா பாடங்களே வரலாற்றில் அங்கே வரும். ஒவ்வொரு காலகட்டத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் மனிதர்கள் என்பதாகத்தான் அந்த பாடங்களில் வரும். அதே மாதிரி தான் பரிசுத்த வேதாகமம் கூட காலங்களின் அடிப்படையில் அங்கே பிரிக்கப்படுகிறது. அந்த காலங்கள் 3 காலங்களாக இருக்கிறது. அந்த 3 காலங்களை குறித்து தான் நாம் தொடர்ச்சியாக இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படுகிற இந்த காலங்களை நாம் ஆராய்ந்து படிக்க போகிறவர்களாக இருக்கிறோம். இந்த காலங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் ஆராய்ந்து படிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்களான்னா கண்டிப்பாக நாம் அந்த அவசியத்தில் தான் இருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கு பொதுவாக கிறிஸ்தவர்கள் என்று தங்களை சொல்லிக்கொள்ளுகிற கிறிஸ்தவர்களாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒருத்தர் இடத்துல நாம் ஒரு கேள்வி கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பைபிளில் இருக்கிற எந்த சட்டம் நமக்கு பொருந்தும்? ஒருவேளை இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட யோசித்து பாருங்கள். இந்த பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லக்கூடிய இந்த வேதாகமத்தில் உள்ள எந்த சட்டங்கள் நமக்கு பொருந்தும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்களான்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்னென்னா, இது எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தை தானே, இது எல்லாமே எங்களுக்கு பொருந்துமே, இது எல்லாமே நமக்கு பொருந்துமே அப்படின்னு சொல்கிறது தான் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வேதாகம் அப்படின்றதையே வாசிக்கக்கூடிய முறை எப்படி இருக்குது? இன்றைக்கி பொதுவாக ஒருத்தரை கிளி ஜோசியம் பார்க்கக்கூடிய ஒரு மனுஷங்கிட்ட போயிட்டு ஒரு மனுஷர் கேட்பார், எனக்கு ஏதாவது ஒரு ஜோசியம் பார்த்து சொல்லுங்கள். அவர் என்ன சொல்லுவார்னா, கிளியை கூப்பிட்டு ஏதாவது ஒரு சீட்டை எடுத்து போட்டு உன்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறது போல தான் சில பேர் பைபிளை படிக்கிறாங்க. அதாவது என்ன படித்தோம், நாம் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து படிக்க வேண்டும் என்கிற வசனத்தை உண்மையாகவே இன்றைக்கு நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா? பகுத்து படிப்பதுனா என்ன? வசனங்களை பகுத்து படிக்கணும்னா என்ன? ஏதாவது ஒரு வசனத்தை கண்மூடி கொண்டு திறந்து கை வச்சு ஆண்டவர் எனக்கு இந்த வசனம் கொடுத்தாருன்றது தான் பகுத்து படிக்கிறதா? இல்லை காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில மக்கள் பார்த்திங்களான்னா கும்பராசிக்கு என்ன இருக்குது, ரிஷபராசிக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போகிறது போல் காலண்டரில் ஏதாவது ஒரு வசனத்தை படிச்சுட்டு போகிறது தான் பகுத்து ஆராய்ந்து சத்தியத்தை படிக்கிறதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்களான்னா கிடையாது. ஒருவேளை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வசனங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆண்டவர் எனக்கு தான் கொடுத்துருக்கிறாருன்னு நினைக்கிறாங்க. அதுதான் முதல் தவறு. ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் எல்லா சட்டங்களும் எனக்கு பொருந்தாது. நம்ம நிறைய பேர் புத்திசாலிகளாக இருக்கிறோம், பூமிக்குரிய ஞானவான்களாக இருக்கிறோம். அதனால் நம்ம என்ன செய்கிறோன்னா, பைபிளை இப்படி திருப்பி நடுவில் இருக்கக்கூடிய வசனங்களை கை வைத்து கொண்டு ஏதாவது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனம் வருமானா அதை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருன்னு நாம் சொல்கிறோம். இப்போது நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ஒருவேளை என்றைக்காவது ஒரு நாள் அவசரமாக கிளம்புறோம், சரி ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கி நமக்கு என்ன கிடைக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் ஆதியாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் உங்களுடைய கை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை நம்ம என்ன செய்வோம்? ஆதியாகமம் 6:14 என்ன சொல்லுகிறது நீங்கள் வாசித்து பாருங்கள். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. இப்போ நான் வேலைக்கு கிளம்பி வேலைக்கு போகிறதா, இப்போ நான் பேழை கட்டுறதான்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறதா? ஆனால் அப்போ மட்டும் நம்ம ரொம்ப உஷாராக சொல்லுவோம், இது நோவாவுக்கு சொல்லப்பட்டதுன்னு சொல்லிட்டோம். ஆனால் அதே மற்ற வசனங்கள் படிக்கும் பொழுது ஆண்டவர் என்கிட்ட பேசினார், ஆண்டவர் நேரடியாக இந்த வசனத்தை எனக்கு தான் கொடுத்தாருன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, வசனங்கள் சட்டங்கள் என்பது எல்லாம் எனக்கு பொருந்தாது. இப்போ நோவா கிட்ட பேழை கட்ட சொன்ன அந்த சட்டம் எனக்கு பொருந்தும், நமக்கு பொருந்தும், இதை வாசிக்கிறவருக்கு பொருந்தும் நம்ம சொல்ல முடியுமா? இதே ஆபிரகாம் கிட்ட தேவன் சொன்னார், உன் பிள்ளையை கொண்டு போய் பலி செலுத்துன்னு சொன்னார். அந்த வசனத்தை நம்ம நேரடியாக படித்து நம்முடைய பிள்ளைகளை கொண்டு போய் இன்றைக்கி பலி செலுத்த முடியுமா? ஆனால் அப்போல்லாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்லுவோம், இது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது, இது நோவாவுக்கு சொல்லப்பட்டது. இதே பாடம் தான் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பிரியமானவர்களே, வேதத்தில் யாருக்கு என்னென்ன சட்டங்கள் சொல்லப்பட்டது, எல்லா சட்டங்களும் நமக்கு பொருந்துமா பொருந்தாதா? ஏன்னா இந்த ஒரு குழப்பம் இன்றைக்கு இருக்கிறதுனால தான்
பல பிரிவினை சபைகள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறது. பலர் தங்களுடைய விருப்பத்தின்படி, தங்களுடைய எண்ணங்களின்படி இன்றைக்கு சத்தியத்தை போதித்து கொண்டிருக்கிறாங்க, மிகப்பெரிய ஒரு குழப்ப நிலையில். ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. பைபிள் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு அந்த பைபிளை நீங்கள் நல்லா திறந்து வாசித்து அந்த அர்த்தத்தோடு நீங்கள் கற்றுக்கொள்வீர்களானால் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களால் விசுவாசமாக வாழ முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சரி, நாம் பாடத்துக்கு போகலாம். நான் சொன்ன மாதிரி காலங்களின் அடிப்படையில் வேதாகமமானது 3 காலங்களாக பிரிக்கப்படுகிறது. இந்த 3 காலங்கள் என்று நான் எப்படி சொல்கிறேன்னா, அந்த சம்பவங்களின் அடிப்படையில் இந்த 3 காலங்களாக நான் பேசுகிறேன். என்னென்ன காலம் அப்படின்னு பார்த்தீங்களான்னா, பிதாக்களின் காலம் முதல்ல, 2வது மோசையின் காலம், 3வது கிறிஸ்துவின் காலம். இந்த பிதாக்களின் காலம் எங்கிருந்து ஆரம்பித்து எங்கே முடியுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்களான்னா, தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்த நாள் தொடங்கி சீனாய் மலையில் மோசையின் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் சட்டத்தை கொடுத்த நாள் வரைக்கும் அது பிதாக்களின் காலம். மோசையின் மூலமாக தேவன் சீனாய் மலையில் சட்டங்கள் கொடுக்கப்பட்ட நாள் தொடங்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிற வரைக்கும் அது மோசையின் காலம். இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும், ஏன் இன்னும் நியாய தீர்ப்பு வரைக்கும் இருக்க போகிற காலம் அது கிறிஸ்துவின் காலமாக இருக்கிறது. இந்த 3 காலங்கள் அடிப்படையில் தான் வேதாகமத்தை நாம் பகுத்து ஆராயக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள். சரி, இப்போ முதல்ல நாம் இன்னைக்கு படிக்க போகிற பாடம் என்னன்னா, பிதாக்களின் காலம். நான் ஏற்கனவே சொன்னது போல சிருஷ்டிப்பு தொடங்கி சீனாய் மலை வரைக்கும் உள்ள காலகட்டம் தான் இந்த பிதாக்களின் காலம். இந்த பிதாக்களின் காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறையாக இருந்தது. விசேஷமாக தேவன் பேசக்கூடிய முறை வித்தியாசமாக இருந்தது. அந்த பிதாக்களின் காலத்தில் நேரடியான ஊழியக்காரன் ஒருத்தர் கிடையாது, சபை என்பது அங்கே கிடையாது, கர்த்தருடைய பந்தி என்பது அங்கே கிடையாது. அங்கே தேவன் தான் தெரிந்து கொண்ட தனிப்பட்ட மனிதர்களிடத்தில் நேரடியாகவோ சொப்பனத்தின் மூலமாகவோ அல்லது தேவ தூதர்கள் மூலமாகவோ தேவன் குறிப்பிட்ட குடும்ப தலைவரோடு அவர் பேசினார். ஆமாம், ஒவ்வொருத்தருக்கிட்டே அவர் நேரடியாக பேசி ஒவ்வொரு சட்டத்திட்டங்களை தேவன் என்ன செய்வார்னா அவங்களுக்கு கொடுப்பார். விசேஷமாக நீங்கள் முதல் குடும்ப தலைவராக இருந்த ஆதாமை நீங்கள் எடுத்துக்கங்க. ஆதாம் என்கிற ஒரு குடும்ப தலைவரோடு தேவன் என்ன செஞ்சார்னா பேசி அவனுக்கு ஒரு சில சட்டத்திட்டங்களை அவர் கொடுத்தார். நாம் வாசித்து பார்க்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பி கொள்வோமானா 16-17 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அன்பானவர்களே, முதல் குடும்ப தலைவராக இருக்கிற ஆதாமிடத்தில் தேவன் நேரடியாக பேசி அவருக்கு ஒரு சில சட்டத்திட்டங்களை அங்கே கொடுத்தார். விசேஷமாக ஒரு சட்டத்தை அவர் கொடுத்தார். நீ நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரத்தினுடைய பழத்தை நீ சாப்பிடக்கூடாது. இதுதான் தேவன் ஆதாமுக்கு கொடுத்த ஒரு சட்டம். இப்போது இதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்களான்னா தேவன் ஒவ்வொருவரோடு அங்கே பேசுகிறார். அடுத்து நாம் படிக்க போகிறது யாருன்னா நோவா. பாருங்கள், ஒரு தேசத்தோடு அவர் பேசலை, ஒரு வேதாகமம் கொடுக்கப்பட்டு பைபிள் கொடுக்கப்பட்டு அவர் அங்கே பேசலை, நேரடியாகவே அவர் அங்கே பேசினார் இந்த பிதாக்களின் காலத்தில். அடுத்து நோவா கிட்ட பேசுகிறார். நோவா கிட்ட என்ன பேசினார்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம படித்த வசனத்தின்படி 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்கிறாரு, நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. உலகத்தில் இருக்கிற அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் பாவத்தில் இருக்கிறதற்காக நான் மழை வர வைக்க போகிறேன், மழை பெய்ய பண்ண போகிறேன். ஆக நீ உன் குடும்பத்தாரும் காப்பாற்றி கொள்ளும்படியாக நீ உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு என்று தேவன் அங்கே நோவாவின் இடத்துல பேசி ஒரு சட்டத்தை அவர் கொடுத்தார். பாருங்கள், நோவாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சட்டம், நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு என்கிற சட்டத்தை நேரடியாக அவர் கொடுத்தார். அடுத்தது ஆபிரகாமுக்கு கூட ஒரு சில சட்டத்திட்டங்களை தேவன் அங்கே கொடுத்தார். நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோமானா 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தர் ஆபிராமை நோக்கி,
நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்ற சட்டத்தை ஆபிரகாமுக்கு தேவன் அங்கே கொடுத்தார். பிரியமானவர்களே, ஆபிரகாமும் ஒரு குடும்ப தலைவராக ஒரு பிதாவாக இருந்தார். அந்த ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு சட்டங்களை கொடுத்தார். நீ உன்னுடைய தேசத்தை விட்டு போ அப்படின்ற வார்த்தை கொடுத்தார். இன்னொரு சட்டம் கூட ஆபிரகாமுக்கு அங்கே கொடுத்தார். ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அப்பொழுது அவர், உன் புத்திரனோ உன் ஏக சுதனோ உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். என்ன சொல்றார் கவனிச்சிங்களா? இது யாருக்கு கொடுக்கப்பட்ட சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட சட்டம். விசேஷமா இந்த ஆபிரகாம் என்பவர் விசுவாசத்தின் தகப்பனாய் இருக்கிறார். இந்த ஆபிரகாம் என்று சொல்லக்கூடியவர் வாக்குத்தத்தங்களை பெற்றவராக இருக்கிறார். இப்போ இது போல அந்த பிதாக்களின் காலம் என்று நீங்க எடுத்துக்கொண்டீர்களான ஒவ்வொரு பிதாக்களுக்கும் ஒவ்வொரு சட்டங்களை தேவன் கொடுத்தார். கவனிங்க, ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலே ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்னா, இந்த பிதாக்களின் காலத்துல உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். நல்லா இந்த வசனத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. 3 காலங்கள் பற்றிய பாடத்தை படிக்கக்கூடியதானா இந்த தீர்க்க தரிசன வசனங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த தீர்க்க தரிசன வசனத்தின்படி தேவன் ஆபிரகாம் இடத்துல உன் சந்ததி என்று அவர் சொன்னார் இல்லையா? அந்த சந்ததி யார்? வாசிக்கலாம். நாம கலாத்தியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் திருப்பி கொண்டு நீங்கள் அங்கே வாசிப்பீர்களானா, ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. ஆபிரகாமுக்கு பண்ணது போலவே ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் இந்த வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டது. அங்கே மறுபடியும் நீங்கள் தொடர்ந்து கவனித்து பாருங்க. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். உன் சந்ததிக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார் இல்லையா? அதை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய நாட்டுக்கு எழுதும் பொழுது சுட்டி காட்டுகிறார். அந்த சந்ததி யார் என்று பவுல் இங்கே சொல்றார் பாருங்க. அந்த சந்ததி கிறிஸ்துவே. இப்போ கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வர வேண்டும், பாவிகளை ரட்சிக்கக்கூடியவராக இந்த பூமிக்கு அவர் வர வேண்டும் என்பது, பாவ மன்னிப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது தேவன் ஆபிரகாமிடத்தில் அப்பவே சொல்லிட்டார், வாக்குத்தத்தமாக கொடுத்துட்டார். உன் சந்ததியில் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் மூலமாகத்தான் ரட்சிப்பும் பாவ மன்னிப்பும் கிறிஸ்துவுக்குள்ளான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் கொடுக்கப்படும் என்பதை தேவன் ஆபிரகாம் இடத்துல சொன்னார், ஈசாக்கின் இடத்துல சொன்னார், யாக்கோபின் இடத்துல அது சொல்லிட்டார். ஏன்னா இந்த வாக்குத்தத்தம் என்பதை, இந்த தீர்க்க தரிசனம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. அப்போ தேவனுடைய திட்டத்தின்படி ஏறக்குறைய கிமு 2000 வாழ்ந்த ஆபிரகாம் இடத்துல இயேசு கிறிஸ்து வருவார் என்கிற தீர்க்க தரிசனமானது அங்கே சொல்லப்பட்டாயிற்று. இயேசு கிறிஸ்து வருவார், அவர் மூலமாக தான் எல்லாருக்கும் ரட்சிப்பு, அவர் மூலமாக வரக்கூடிய புதிய ஏற்பாட்டு சட்டத்தின் மூலமாக, புதிய உடன்படிக்கையின் மூலமாக தான் எல்லாருக்கும் ரட்சிப்பு என்ற திட்டத்தை தேவன் அங்கே சொல்லி முடிச்சிட்டார். சரி, இப்போ அடுத்தது நாம் தொடர்ந்து வாசித்து பார்ப்போம். அப்போ இப்படி ஆபிரகாம் இடத்தில் கொடுத்த சட்டங்கள், ஈசாக்கு கொடுத்த சட்டங்கள், யாக்கோபுக்கு கொடுத்த சட்டங்கள், இப்படி ஒவ்வொரு பிதாக்களுக்குமான சட்டங்களை தேவன் கொடுத்தார். இதுதான் பிதாக்களின் காலம். விசேஷமாக நீங்கள் ஒரு ஆராதனை முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த பிதாக்களின் காலத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு சபை கூடுமிடம் அல்லது ஒரு தேவாலயம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லாம் கிடையாது, அங்கே தான் வரணும்லாம் கிடையாது. அவர்கள் எங்கே போகிறாங்களோ தேவனுக்கு நன்றி சொல்லும்படியாக ஒரு பலிப்பீடம் கட்டி அங்கே பலி செலுத்துவார்கள். இதுதான் அவங்க ஆராதனை முறை பிதாக்களின் காலத்தில். இதுதான் அந்த முறை. இப்போ இன்னொரு விஷயத்தை நாம் படிக்க போகிறோம். இந்த பிதாக்களின் காலத்தில் தேவன் ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கு ஒவ்வொரு சட்டங்களை கொடுத்தார். இதை நாம் படித்தோம் இல்லைங்களா? இந்த சட்டங்கள், தேவன் கொடுத்த சட்டங்கள் அவர்களுக்கே மாற்றி மாற்றி பொருந்துமா? உதாரணமாக நோவாவுக்கு தேவன் ஏதாவது பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? சொல்லல. ஆபிரகாம் அவர் ஏதாவது பேழை கட்ட வேண்டியது இருக்கிறதா? ஏன்னா அது தேவனுடைய சட்டம் தானே.
தேவனுடைய வார்த்தை தரேன், அதையும் தேவன் தானே சொன்னார். ஆனால் அவருக்கு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா தேவன் அவருக்கு சொல்லலை. யாக்கோபு தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இருக்குதானா? இல்லை, ஏன்னா தேவன் அதை யாக்கோபுக்கு சொல்லலை. ஆக பிதாக்களின் காலத்தில் வாழ்ந்தவர்களே அவர்களுக்கு தேவன் கொடுத்த சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்தால் போதும். மற்றவங்களுக்கு கொடுத்த சட்டங்களுக்கு அவங்க கீழ்ப்படினு அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் நம்ம கூட. இப்போ நல்லா நீங்கள் சிந்தித்து பாருங்க, பிதாக்களின் காலத்தில் தேவன் கொடுத்த சட்டங்களில் எது இன்றைக்கு எனக்கு பொருந்தும்? இன்னைக்கு நான் ஏதாவது பழத்தை சாப்பிடக்கூடாதா? இன்னைக்கு நான் ஏதாவது பேழையை கட்ட வேண்டிய அவசியம் இருக்குதா? இன்னைக்கு ஒருவேளை நான் வேற ஒரு தேசத்துக்கு போய் தான் நான் ஊழியம் செய்யணுமா அல்லது வாழணுமா? ஒருவேளை நான் இன்றைக்கு என்னுடைய பிள்ளையை கொண்டு போயிட்டு பலி செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்களான்னா இன்றைக்கு அந்த சட்டத்திட்டங்கள் எனக்கு பொருந்தாது. ஒட்டுமொத்தமாக தேவன் யாருக்கு இந்த சட்டங்களை கொடுத்தாரோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் பொருந்தும். அதுதான் வேதத்தில் நாம் படித்தோம். வேத வசனங்களை நிதானமாய் பகுத்து நாம் படிக்க வேண்டும். பிதாக்களின் காலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஆராதனை முறைகளோ அல்லது கொடுக்கப்பட்ட சட்டங்களோ நேரடியாக நமக்கு பொருந்தாது. அப்போது ஆதியாகமம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை ஏன் வச்சிருக்கிறோம்? ஏன் நாம் அதை படித்து கொண்டு இருக்கிறோம்? ஏன்னா தேவனால் படைக்கப்பட்டவைகளை நாம் தெரிந்து கொள்ளும்படியாகவும் தேவ ஜனங்கள் எவ்வளவு விசுவாசமாய் வாழ்ந்தார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்காகவும் தான் ஆதியாகமம் புத்தகத்தை உதாரணமாக நாம் படிக்கிறோம், அதை நாம் கவனிக்கிறோம், தேவனுடைய திட்டத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். இதுக்கு தான் அந்த புக்கு வச்சிருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு நிறைய வசனங்கள் படிக்கும் பொழுது மக்கள் கேட்குற கேள்வி என்னன்னா, ஏன் இந்த வசனம் எனக்கு பொருந்தாதா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை தானேன்னு கேட்குறாங்க. ஆண்டவருடைய வார்த்தையாக இருந்தாலும் கூட யாருக்கு எப்பொழுது கொடுக்கப்பட்டது என்கிற கேள்விக்கு பதில் தான் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இவ்வளோ நேரம் நாம் படித்தது பிதாக்களின் காலத்தை படித்து கொண்டிருக்கிறோம். இந்த பிதாக்களின் காலம் எங்கே முடிகிறது என்கிற வரலாறையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? இப்போது ஆபிரகாம் வரைக்கும் நாம் படித்தோம். ஆபிரகாமுக்கு பிறகு ஈசாக்கு பிறக்கிறார். ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பிறந்தாங்க. ஏசா, யாக்கோபு என்று சொல்லக்கூடிய 2 பிள்ளைகள் பிறந்தாங்க. அதில் ஏசா புறஜாதியாக அங்கே போயிட்டார். இதுலேயும் நீங்கள் கவனித்து கொண்டு வரணும். நோவாவுக்கு பார்த்தீங்களான்னா 3 ஆம்பளை பசங்க இருந்தாங்க. அந்த 3 ஆண் பிள்ளைகளில் சேம் வம்சத்தில் தான் தேவபக்தி உள்ள சந்ததி வந்தது. காம், யாப்பேத் என்று சொல்லக்கூடியவர்கள் அங்கே புறஜாதிகளாய் போய்விட்டார்கள். புறஜாதி என்ற ஒரு குரூப், ஒரு டீம் அப்போவே நிறைய பேர் அங்கே வந்தாங்க. ஒரு பக்கம் தேவபக்தி உள்ள சந்ததி வாழ்ந்து கொண்டு இருந்தால், இன்னொரு பக்கம் புறஜாதி மக்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. இப்போ அதே மாதிரி தான் ஒவ்வொன்றாக வருகிறது. இப்போ ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் என்று சொல்லக்கூடியவர் புறஜாதி மனுஷனாக போனார். வாக்குத்தத்தத்தின்படியான ஈசாக்கு தேவனுடைய சந்ததியில் அங்கே வந்தார். ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பிறந்தாங்க, ஏசா, யாக்கோபு. ஏசா புறஜாதி மனுஷனாக போனார். அந்த தேவபக்தி உள்ள சந்ததியில் அங்கே யாக்கோபு வந்தார். விசேஷமாக இந்த யாக்கோபுக்கு 12 ஆண் பிள்ளைகள் இருந்தாங்க. இந்த யாக்கோபுக்கு தேவன் இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றுகிறார். நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 32ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோமானா அதில் 28வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். இஸ்ரவேல் என்ற பெயரை யாக்கோபுக்கு இங்கே தேவன் பெயரிட்டார். இப்போ யாக்கோபினுடைய 12 பிள்ளைகள் இன்னும் அவருடைய சந்ததியார்கள் இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஏன் அவர்கள் இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்பட்டாங்கன்னா, இந்த யாக்கோபினுடைய பேரை தேவன் இஸ்ரவேல் என்று மாற்றியிருந்தனாலே அவர்கள் இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். நமக்கு அந்த வேதத்தினுடைய வரலாறு நல்லா தெரியும். யாக்கோபின் பிள்ளைகளான இந்த 12 பேர்களில் யோசேப்பு அங்கே எகிப்துக்கு போகிறார். பஞ்சத்துக்காக இவங்க எல்லாரும் எகிப்து தேசத்துக்கு போகும் பொழுது எகிப்து தேசத்திலே அவங்க வாழ ஆரம்பிச்சிடறாங்க. எகிப்து தேசத்தில் ஏறக்குறைய 430 ஆண்டு காலம் இஸ்ரவேல் மக்கள் அங்கு இருந்தாங்க. விசேஷமாக எகிப்து தேசத்துக்கு போகும் பொழுது இருந்த இஸ்ரவேல் மக்களுடைய தொகை 70 பேர் என்று ஆதியாகமத்திலையும் 75 பேர் என்று அப்போஸ்தலர் நடபடிகளிலும் சொல்லப்படுகிறது. தோராயமாக இவர்கள் அங்கே சென்று இருந்தாலும் 430 ஆண்டு காலத்தில் ஏராளமான மக்களாய் இவர்கள் எகிப்து தேசத்தில் பெருகினார்கள். ஆமாம், ஏறக்குறைய ஆண்கள் மட்டும் 6 லட்சம் பேர் என்ற அளவுக்கு அவங்க பெருகினாங்க. ஏராளமான மக்கள் பெருகினாங்க.
ஆனால் ஒரு வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த எகிப்து தேசத்தில் அந்த இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக இருந்தார்கள். பார்வோன் என்று சொல்லக்கூடிய எகிப்தினுடைய ராஜா அந்த இஸ்ரவேல் மக்களை அடிமைகளாக அங்கே வைத்து கொண்டிருந்தார். இந்த இஸ்ரவேல் மக்கள் தினமும் தேவனை நோக்கி கூக்குரல் இடுவார்கள், ஜெபிப்பார்கள். எப்படியாவது நாங்கள் இங்கேருந்து விடுதலை ஆக்கி எங்களுடைய சொந்த ஊருக்கு, அதாவது கானான் தேசத்துக்கு நாங்கள் போகணும் அப்படின்னு அவங்க ரொம்ப விருப்பப்படுவாங்க, ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் தேவன் என்ன செய்கிறாருன்னா, அங்கே மோசையை ஏற்படுத்தி மோசையின் மூலமாக அந்த எகிப்து தேசத்தின் மேலே 10 வாதைகளை ஏற்படுத்தி, அந்த 10வது வாதையின் பொழுது அந்த பார்வோன் ராஜா அது முதல் பேரானவைகளின் சங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த 10வது வாதையின் போது பார்வோன் ராஜா அவங்க வெளியே போங்கன்னு சொல்கிறார். அப்போது ஏறக்குறைய 6 லட்சம் ஆண்கள், நீங்கள் பெண்கள் பிள்ளைகள் அப்படின்னு நீங்கள் சேர்த்திங்களான்னா 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே இருந்திருப்பாங்க. இவங்க எல்லாம் விடுதலையாக்கி வெளியே வராங்க, சிவந்த சமுத்திர தண்டையில் அங்கே வராங்க. ஆனால் இப்போ போங்கன்னு சொன்ன பார்வோன் ராஜா மறுபடியும் அவன் மனசு மாறி மறுபடியும் அவர்களை பிடிக்க வரார். அப்படி வரும்பொழுது தேவனுடைய கிருபையினாலே மோசே அங்கே சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளக்கிறார். அங்கே 2ஆக சிவந்த சமுத்திரம் பிளந்த பிறகு இஸ்ரவேல் மக்கள் ஏறக்குறைய அந்த 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியாக போகிறாங்க. விசேஷமாக அந்த 6 லட்சம் ஆண்கள் அந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியாக போகிறாங்க. பிரியமானவர்களே, வேதத்தில் பதிவு செய்யப்படுகிறது, இது ஒரு வகையான ஞானஸ்நானம். எப்படி இது ஞானஸ்நானம் அப்படின்னு நாம் சொல்கிறோம்? வாசிக்கலாம். நம்ம 1 கொரிந்தியர் புத்தகம் 10வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்கள். எல்லோரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். தண்ணியே அவங்க மேலே படலை, சுற்றி தண்ணீர், மேலே அவங்கள மேகஸ்தம்பம் வழி நடத்தியது, அந்த மேகமும் தண்ணீர் தானே. ஆக இவர்கள் தண்ணீருக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் அவர்கள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். இப்போ அவங்க உள்ளே கடந்து சென்றார்கள். அதன் பிறகு பின்பற்றி வந்த பார்வோனின் படையினர் அங்கே அதே தண்ணீரிலே அவர்கள் முழுகி இறந்து போயிட்டாங்க. இவர்கள் மட்டும் காப்பாற்றப்பட்டாங்க. இப்போ நல்லா இந்த சம்பவத்தை நீங்கள் கவனிங்க. யார் இந்த இஸ்ரவேல் மக்கள்? இந்த வரலாற்றை நீங்கள் மறந்துடக்கூடாது. நோவா, சேம், அந்த வம்சத்தில் வந்த ஆபிரகாம், ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றப்பட்டது. அந்த இஸ்ரவேலின் 12 பிள்ளைகள், அந்த சந்ததியார் மட்டும்தான் இஸ்ரவேலர்கள். நீங்களும் நானும் இஸ்ரவேலர்கள் ஆக முடியாது. அதுக்காக தான் இந்த வரலாறு நான் சொல்கிறேன். நாமெல்லாம் மாம்சத்தின்படி புறஜாதி மக்கள். எகிப்து தேசத்தில் சேர்ந்த மக்கள் இஸ்ரவேலர்கள் அல்ல, அவர்கள் புறஜாதிகளாக இருந்தார்கள். எகிப்தியர்கள் புறஜாதிகள். இஸ்ரவேலர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யாக்கோபின் காலத்தில் வெறும் 75 பேர் மட்டும்தான் போனாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் இஸ்ரவேல் மக்கள் ஏறக்குறைய 6 லட்சம் ஆண்கள் உட்பட 20 லட்சம் பேர் இங்கே வளர்ந்துருக்கிறாங்க. இவங்க மட்டும்தான் இஸ்ரவேலர்கள். நீங்களோ நானோ மற்றவர்களோ இஸ்ரவேலர்கள் ஆக முடியாது. இவர்கள் மட்டும்தான் சிவந்த சமுத்திரத்தின் வழியாக கடந்து சென்றவர்கள். நீங்களோ நம்முடைய முன்னோர்களோ யாரும் சிவந்த சமுத்திரத்தின் வழியாக அங்கே போகலை. ஏன்னா இதை நாம் புரிந்து கொண்டாதான் நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்றதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும், இல்லைன்னா புரிந்து கொள்ள முடியாது. ஆக இந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியாக கடந்து சென்றார்கள். கடந்து சென்று தேவன் அவர்களை அற்புத விதமாக வழி நடத்தினார். மாராவுக்கு வந்தாங்க, அங்கே தண்ணீர் கசப்பாக இருந்தது, மதுரமாக்கினார். ஏலிம்க்கு வந்தாங்க, அங்கே 70 பெருச்ச மரம், 12 கிணறுகள் தண்ணீர் அங்கே இருந்தது, அதை குடித்தார்கள். ரெப்பிதீம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு அங்கே வந்தார்கள். அங்கே பாறையிலிருந்து கண்மலையிலிருந்து தேவன் தண்ணீரை அங்கே கொடுத்தார். சீன் வனாந்தரத்தில் தேவன், அவங்க கேட்டாங்க, தேவன் மன்னாவை கொடுத்தார். இப்படி எல்லாம் அவங்களை கொண்டு வந்துட்டு கடைசியாக சீனாய் மலை அண்டையில் வந்தாங்க. சீனாய் மலை அண்டையில் தான் இப்போது ஒரு காலம் முடிந்து அடுத்த காலம் ஆரம்பிக்க போகிறது. ஏன் இது ஆரம்பிக்க போகுதுன்னு நாம் சொல்கிறோம்? இப்போ நல்லா கவனித்து பாருங்கள். இது வரைக்கும் தேவனை தேடக்கூடிய, ஆராதிக்கக்கூடிய அல்லது சட்டங்கள் பின்பற்றக்கூடிய முறைகள் என்பது வேறு. தேவன் நேரடியாகவோ சொப்பனத்தின் மூலமாகவோ அல்லது தேவ தூதர்கள் மூலமாகவோ தேவன் குறிப்பிட்ட குடும்ப தலைவரோடு அவர் பேசினார். ஆராதனை என்று சொல்லும் பொழுது எங்கே அவர்கள் விருப்பப்படுகிறார்களோ அங்கே பலிப்பீடங்களை கட்டி தேவனுக்கு நன்றி சொல்வார்கள். இதுதான் இதுவரைக்கும் இருந்த முறை. தேசம் எங்கும் ஒரு சட்டம் இது வரைக்கும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட குடும்ப தலைவருக்கு ஒவ்வொரு சட்டங்களை கொடுப்பார். இதை இவ்வளவு நேரம் அதை தானே படித்தோம் நம்ம. இப்போ இடத்துல நியாய பிரமாண சட்டங்களை கொடுத்தார். இதுதான் 2வது காலம்.